வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பன்னீர் ரோஸ் வச்சு ஒரு அழகான பன்னீர் ரோஸும் மல்லிகையும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க. இதுக்கு நான் வந்து பன்னீர் ரோஸ் பெரிய ரோஸாக எடுத்திருக்கேன். இதோட இந்த பெரிய பெரிய இதழ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்னதெல்லாம் தேவைப்படாது. நம்ம இப்போ எல்லா இதழையும் இந்தமாரி பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் பிரித்து இந்தமாரி வச்சுட்டேன். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துப்போம். கொஞ்சம் பெரிய ஊசியாக எடுத்துக்கோங்க. சாதா பூக்கட்டுற நூல் தான் எடுத்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ரோஜா காம்பியை நம்ம இதில் கோத்துப்போம். நம்ம இந்தமாரி காம்பு கோக்கிறதுனால நம்ம பூ கோக்கும்போது அந்த காம்பில் போய் அது செட்டில் ஆகிடும். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ரோஸ் எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு இந்தமாரி மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரெண்டோட இது வந்து இந்த ஊசியில் சொருகின மாதிரி இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பூ பிரிச்சுக்கிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அந்த ஒயிட் கலர் வந்து வெளிப்பக்கம் வர்ற மாதிரி நான் கோக்குறேன். நம்ம மாலை ஃபுல்லாக இதேமாரி தான் கோக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மாலைங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பாருங்கள், இந்தமாரி மடித்து நம்ம ஊசியில் கோத்துக்கிட்டே வர வேண்டியதான். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 கோத்துட்டு நடுவில் வந்து ஒரு மல்லிகைப்பூ வைக்க போகிறோங்க. பாருங்கள், இப்போ நான் இந்த பக்கம் 3 கோத்துட்டேன், இந்த பக்கமும் 3 கோத்துருக்கேன். இப்போ ஒரு மல்லிகைப்பூ எடுத்துப்போம். இதை வந்து நடுவில் இந்தமாரி ஊசியில் இந்தமாரி கோத்துக்கோங்க. பாருங்கள், நடுவில் இந்தமாரி தெரியும். நீங்கள் இன்னும் அரும்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் மல்லிகைப்பூ. இது கொஞ்சம் பூத்துடுச்சு. திரும்பவும் இதே போல் நம்ம 3 இதழ் வச்சு இந்தமாரி கோக்க போகிறோம். ஒரே சைஸாக கோத்துக்கணும். கொஞ்சம் சின்னது இதழ் பெரிய இதழ் மாற்றி மாற்றி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பு வராது. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கோத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 3 கோத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு மல்லிகைப்பூவை நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு நடுவில் அழகாக மல்லிகைப்பூ வரும், 2 பக்கமும் அந்த ரோஜா இதழ் வரும். மாலை ஃபுல்லாக இதே தாங்க. ரொம்ப ஈஸியான மாலை, பார்க்க அழகாகவும் இருக்கும். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கோத்துக்கிட்டே வரலாம். பாருங்கள், நான் இவ்வளோ கோத்துருக்கேன். திருப்பி கொஞ்சம் நல்லா கோத்துட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நம்ம கோத்தாச்சு. பின்பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஊசியிலேருந்து அந்த பூ கோத்ததை அப்படியே நூலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நூலுக்கு கடைசியில் கொண்டு வந்துட்டேன். இதை வந்து அழகாக கீழே அப்படியே வச்சுடுவோம். திரும்ப ஊசியை நம்ம அந்த ஸ்பாஞ்சில் கோத்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி திரும்பவும் கோத்துக்கலாம். அந்த இதழ் மட்டும் ஒரே சைஸாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட கொஞ்சம் நவுத்தி குத்திக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக திரும்பவும் கோத்துருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த ஊசியில் அழகாக ஷேப் மாறாத எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வச்சுட்டு பூவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இதே தாங்க மாலை ஃபுல்லாக நம்ம இப்படியே தான் கோக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மாலை. நான் கோத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், மாலை கோத்துட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மாலை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.